கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 200-ஐ கடந்துள்ள நிலையில் சாலியாற்றில் அடித்துச் செல்லப்பட்ட உடல் பாகங்கள் மீட்கப்பட்டு வருகிறது. வயநாட்டில் இருந்து பல கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலியாற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 38 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. காட்டாற்று வெள்ளம் சற்று வடிந்த நிலையில் பாறை இடுக்கிலும் மரக்கிளையிலும் மண்ணில் புதைந்த நிலையிலும் உடலின் பாகங்களை கண்டெடுத்து மீட்புக் குழுவினர் மீட்டனர். சூரல்மலை உட்பட பிற பகுதிகளில் முழுவீச்சில் மீட்பு பணி நடந்து வரும் நிலையில் கடும் பாதிப்பை சந்தித்துள்ள முண்டக்கை பகுதியில் மீட்பு பணி சவாலானதாக உள்ளது. புது வழித்தடத்தில் உருவாக்கியுள்ள ஆற்றில் உருண்டு கிடக்கும் பெரும் பாறை கற்களுக்கு கீழ் மண்ணுக்கு அடியில் சிக்கிய வீடுகள், அதில் சிக்கியவர்களின் சடலங்களை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பாறைகளை வெட்டி அகற்றும் எந்திரங்களும் ஜேசிபி உள்ளிட்ட வாகனங்களும் கொண்டு வந்தால்தான் அங்கு மீட்பு பணிகளை தொடங்க முடியும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். எனவே மீட்பு வாகனங்கள் செல்லும் வகையிலான தற்காலிக பாலம் அமைக்கும் பணியில் இராணுவம் ஈடுபட்டுள்ளது. இன்ஜினியரிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவங்க அந்த பிரிட்ஜை உண்டாக்கி கொடுத்த பிறகுதான் அந்த ஆற்றுக்கு அந்த புறம் இருக்கக்கூடிய கேசுகள் நோயாளிகளை நாம் கொண்டு வர முடியும். முண்டக்கை மற்றும் சூரல்மலை பகுதியில் தேயிலை மற்றும் ஏலக்காய் தோட்டங்களில் பணிபுரிந்து வந்த தமிழகத்தை சேர்ந்த தொழிலாளர்களும் அவர்களது குடும்பத்தினரும் சுமார் 50 பேரை காணவில்லை என அவர்களது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நம்ம தேவர ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யறாரு. அவரோட லைசன்ஸ் இங்க இருக்காங்க. மொத்தம் 9 பேரு. அதுல ஒரு ஆளை எடுத்திருக்காங்க, எரிச்சிட்டு இருக்காங்க. மற்ற 8 பேரை காணா. அதனால அவங்க நிலம்பூர் போறதுக்கு இருக்காங்க. அங்க பாடி வந்துதாமா இவங்க போயிட்டு பார்க்கணும்னு போயிட்டு இருக்காங்க. வர்ற பாடியெல்லாம் இங்க கை கால் தனித்தனியா தான் வருது. ஆனா எதை வச்சு நம்ம ஐடி குரூப் பண்ண முடியல. இங்க இறந்தது என் ஒய்ஃபோட அக்கா வீட்டுக்காரு, அவங்களோட 2 குழந்தைங்க, மொத்தம் 4 பேரு. இன்னும் இது வரைக்கும் எதுவுமே தெரியல. காணாமல் போனவர்களை தேடிச் சென்ற குடும்பத்தினர் மேம்பாடியில் வைக்கப்பட்டுள்ள முகம் சிதைந்த உடல்களில் அணிகலன்கள் உள்ளிட்டவற்றை வைத்தே அடையாளம் காண வேண்டியுள்ளதாக கூறுகின்றனர். ஃப்ரெண்டோட ஒய்ஃபோட ஃபேமிலி ஃபுல்லாகவே அதில் சேர்ந்துட்டாங்க. அப்போ யாரையும் கேட்கறதுக்கு இப்போ பாடியை பார்க்க போனா அவங்க முகமே தெரியல. அப்போ அந்த கையில் இருக்கிற ரிங்கு, காதில் இருக்கிற கம்மல், காலில் போட்டுக்க மிட்டி, இதை வச்சுதான் அடையாளம் காட்டுறாங்க. காணாமல் போன தனது அண்ணன் குடும்பத்தினரை தேடி அலையும் சேலத்தை பூர்வீகமாக கொண்ட மாரியம்மாள் என்ற பெண் எதேச்சையாக முந்தைய நாள் பார்ப்பதற்காக வந்த தனது மகனால் நானும் தனது கணவரும் மீட்கப்பட்டோம் என கூறி நிலச்சரிவில் உயிர் தப்பியது எப்படி என விளக்கினார். ராத்திரி 1 மணிக்கு படுத்திருக்கும் போது சத்தம் கட்டது. நம்ம படுத்திருக்க கட்டில் அப்படியே நடுங்குது, பாத்திரமெல்லாம் நடுங்குது. நாங்க எழுந்திரிச்சு பார்க்கும்போது செவுறு இடிஞ்சு தண்ணி வருது வீட்டுக்குள்ளார. மண்ணும் மரமும் கல்லும் எல்லாம் வருது. அதுல இவன் பிடிச்சி இழுத்து எங்களை வெளியே அப்பாவும் அம்மாவும் 2 கையிலையும் அம்மாவும் கூட்டிக்கிட்டு ஓடுறான். மலை ஏறி ஒரு மட்டம் இருக்குது. அந்த மட்டத்துல போய் விடிய நனைஞ்சுக்கிட்டு நிக்கிறோம். நாங்க மலையில கிட்டுன்னு நட்டுக்கிறோம். நாங்க முண்டக்கை பகுதியில் சில வீடுகளை நிலச்சரிவுடன் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் அருகில் இருந்த குளத்தில் மூழ்கடித்ததாகவும், மண்ணாலும் பாறை கற்களும் மூடியுள்ள அவ்விடத்தில் தோண்டினால்தான் சடலங்களை மீட்க முடியும் என குடும்பத்தினர் கூறுகின்றனர். சார், எங்க சித்தப்பாவையும் தம்பியவும் காணோம். இன்னும் பாடியே கிடைக்கல. நாங்களாம் அங்க ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க, தேடினா தான் கிடைக்கும். அது இதுவரையிலும் அவங்க கிடைக்கல. அப்ப வீடு அடிச்சுட்டு ஒரு குளத்துல விழுந்திருக்கோம். அந்த இடத்துல இருக்குன்னு ஒரு பொம்பளை சொன்னது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக வயநாட்டில் தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் தமிழகத்தை சேர்ந்த மூதாட்டி சாந்தி என்பவர் தனது குடும்பத்தினர் 9 பேரும் வீட்டுடன் அடித்துச் செல்லப்பட்டதாக
கண்ணீர் மல்க தெரிவித்தார். எஸ்டேட் பாடியிலே இருக்கிறோம் நாங்க. எங்க குடும்பத்துல எல்லாரும் போயிட்டாங்க. என் பேரனும் போயிடுச்சு, எங்க பேத்தி எல்லாரும் போயிட்டாங்க. 9 பேர் போயிட்டாங்க. வீடும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அங்க எல்லாம் என் மருமக, என் மகன், எல்லாரும் எங்க ஃபேமிலி அங்குது. எங்க 9 பேர் போனதில ஒரு பொட்டை புள்ள மட்டும் தான் கிடைச்சது. இதனிடையே போர்க்கால அடிப்படையில் இரும்பு பாலங்களை அமைக்க டெல்லியிலிருந்து விமானம் மூலம் உபகரணங்களை கண்ணூர் விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள இந்திய ராணுவம், மண்ணுக்கு அடியில் சடலங்களை கண்டறிய பயிற்சி பெற்ற மோப்ப நாய்களையும் டெல்லியிலிருந்து கொண்டு வந்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரமேஷ் உடன் செய்தியாளர்கள் நேசராஜ், விஜயசுந்தரம்.